இந்த அரசாங்கம் வந்து ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது அவங்க எதை வச்சு தீர்மானிக்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த நிலத்துக்கான சந்தை மதிப்பு, அதாவது கைட்லைன் வேல்யூன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருப்பாங்க. அரசு மதிப்பீடு, வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் வந்து பணத்தை கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த இடம் வந்து வணிக பயன்பாட்டில் இருக்க இடமா இருந்தால், அந்த இடத்துல கடைகளோ அல்லது வேறு எதுவும் வணிக பயன்பாடு இருக்கும்போது, அதில் வந்து மாத வருமானம், வருஷ வருமானம் இவ்வளோ வரும் அப்படின்றத ஒரு தோராய கணக்கீட்டு மூலிமா, அதுக்கென ஒரு தனி வட்டாட்சியர், ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் இருப்பார். அவர் மூலிமா வந்து அந்த கணக்கீடு செய்து அப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து அந்த இடத்தை இழக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயம் போதுமானதாக இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இடத்த கவர்மெண்ட் தீர்மானிக்கிற விலை வேறு இருக்கும், அவங்க விற்கிறது வேறு விலை இருக்கும், சந்தை மதிப்பு வேறவாக இருக்கும். இதனால் எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒருவேளை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மதிப்பு, அரசாங்கம் கூடிய இழப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து அந்த இடத்துல வந்து உரிமையியல் நீதிமன்றத்தை நிச்சயமாக நம்ம போய் நாடி தான் ஆகணும். லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் இந்த அரசின் மேலே, அரசுக்கு எதிராக தான், ஏன்னா அந்த உரிமையை கோரி அரசுக்கு எதிராக நம்ம வந்து வழக்கு தொடுத்து தான் ஆகணும். தொடுத்து அவங்க கொடுத்த அந்த தொகையானது ரொம்ப சொற்பமாக இருக்குது, இந்த இடத்துடைய சந்தை மதிப்பு வந்து இவ்வளவு இருக்குது. ஏன்னா ஒரே சர்வே நம்பர், பக்கத்து சர்வே நம்பர், இந்த பக்கத்து சர்வே நம்பர் வந்து ஒரு சதுரடி வந்து 1000 ரூபாய் போகுது, என்னுடைய சதுரடிக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் 200 ரூபா தான் அரசு தீர்மானிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கும் பாருங்கள். 1000 ரூபாய் சதுரடிக்கும் 200 ரூபாய் சதுரடிக்கும். அப்போ இதை முன்னிட்டு நாம் வந்து அரசிடம் இது கண்டிப்பாக முறையிடணும். இது வந்து குடியிருப்பு இடம், இது வந்து வணிகம் சம்மந்தப்பட்ட இடம், இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம், இதை வச்சு தான் எங்களுடைய எல்லாமே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ வந்து குறைவாக கொடுக்குறீங்க, இதனால் வந்து இவ்வளோ பாதிப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்றத முன் வச்சு நாம் உரிய நீதிமன்றத்தில் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டின் படி நாம் வந்து வழக்கு தொடக்கணும். அரசுக்கு எதிராக தான், அதாவது அரசிடம் நான் அந்த உரிமையை கேட்டு, நமக்கு வர வேண்டிய இழப்பீடு தொகையை வந்து அதிகமாக கேட்டு நாம் வழக்கு தொடுத்து தான் நிச்சயமாக அதை வாங்க முடியும். ஆனாலும் இந்த கேள்வி வந்து உண்மையிலே மறுக்க முடியாத விஷயம். அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடானது நிச்சயமாக அந்த நிலத்தினுடைய தற்போதைய சந்தை மதிப்பை விட எல்லா இடத்துலையுமே நான் பார்த்தவரை மிக மிக குறைவாக தான் இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தனி வட்டாட்சியர் மூலமாக தற்போதைய சந்தை மதிப்பை எடுத்துகிட்டு அந்த நிலத்தை இழக்கிறவங்களுக்கு வந்து உரிய அளவில் வந்து நிவாரணம் கிடைக்கணும், உரிய அளவில் வந்து இழப்பீடு கொடுக்கறதுக்கான வழிவகை செய்யும். மேலும் இது போன்ற சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு திரையில் தெரியக்கூடிய என்னுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.